வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சப்பாத்தி, தோசைக்கு ஏத்த ஒரு அருமையான உருளைக்கிழங்கு மசால் தான் பார்க்க போறோம். இத செய்யறதுக்கு முதல்ல கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் நீல வாக்குல நறுக்கி வச்ச 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூட 4 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ இத நல்லா வதக்கி விடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கி விட்டுட்டு நீல வாக்குல நறுக்கி வச்ச ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு வதக்கிட்டு மூடி போட்டு வேக வைங்க. மூடி போட்டு வேக வைக்கும்போது சீக்கிரமாவும் வதங்கிடும், கேஸும் மிச்சமாகும். இப்போ இந்த ஸ்டேஜில வந்து பார்த்தீங்கன்னா, 4 பொட்டேட்டோ குக்கரில வந்து 4 விசில் வச்சு வேக வச்சுட்டு, அது ப்ரெஷர் போனதுக்கப்புறம் எடுத்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு, ஒரு கிளறிட்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, கொஞ்சம் தண்ணியும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கிளறிட்டு மூடி போட்டு, ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து சிம்ல வந்து வேக வச்சிங்கன்னா, தண்ணி வந்து ஓரளவுக்கு சுண்டிடும். சுண்டுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மசாலா தோசையாவும் வச்சு சாப்பிடலாம். இல்ல பிளெயின் தோசைக்கும் சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் சாப்பிடலாம். ரொம்ப அருமையா இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.